ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாக்கிங் இது சிலருக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸசைஸ். ரொம்ப ஜாலியாக இயற்கை காற்று வாங்கிட்டு ஒரு நல்ல பாட்டை ஹெட்செட்டில் கேட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான எனர்ஜியோடு அவங்க மார்னிங் டைமை ஸ்பெண்ட் பண்ண கிடைச்ச ஒரு சான்ஸாக நினைப்பாங்க. இன்னும் சில பேருக்கு இருக்கிறதுலே ஒரு போரிங்கான ஒர்க் அவுட்டாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இல்லனா நாளைக்கு செய்ய போற வேலைகளை பத்தின சிந்தனையோடு ஒரு ஜாம்பிஸ் மாதிரி நடந்து போறத பார்த்திருப்பீங்க. அதே போல இது ஒரே ஏரியால இருக்க ஆண்டிஸ் அப்புறம் அங்கிள்ஸ் குரூப்புக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை பேச ஒரு சான்ஸா இருக்கும். அப்படியே சைடு கேப்ல ஒர்க் அவுட் ஆச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த வாக்கிங் எக்ஸசைஸ அவங்க நேரத்தை யூஸ்ஃபுல்லா போக்குற ஒரு வழியாவும் அவங்கள சுத்தி இருக்க மக்களோடு கனெக்ட் பண்ற முயற்சிகளாவும் பல விதத்துல செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாக்கிங்லயே நீங்க மெடிடேட்டும் பண்ணலான்னு சொன்னா நம்புவீங்களா? என்ன, வாக்கிங்ல மெடிடேட் பண்ணணுமா? அதுக்கு பேர் தூக்கத்துல நடக்கிற வியாதி. இத போய் மெடிடேஷன் சொல்றீங்க? சரி, நீங்க கடைசியா எப்போ ஒரு இடத்துக்கு நடந்து போனீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு பார்க்ல, இல்லனா புதுசா போன ஒரு ஊர்ல தெரியாத அட்ரஸ் தேடி, இல்லனா நல்ல ஒரு ட்ரெக்கிங் ஜேர்னில. அப்பெல்லாம் நீங்க நடந்தப்போ நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க ஞாபகம் இருக்கா? ஒரு ஃபோன் கால் பேசிட்டு இருப்பீங்க, இல்லனா வேற ஏதாவது எண்ணங்கள் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். நாம எப்பெல்லாம் நடக்க ஆரம்பிச்சாலும் நம்ம கால்கள் தானா அந்த பிராக்டிஸ செய்யறப்போ நம்ம மனசு மட்டும் ஒரு இடத்துல நிக்காம ஓடிட்டே இருக்கிறத நாம எப்பவுமே உணர்ந்ததே இல்ல. இத நீங்க உங்க மொட்டை மாடியில நடந்து கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்பெல்லாம் நீங்க தனியா இல்ல வேற யாரோ ஒருத்தரோட நடக்க ஆரம்பிச்சாலும் உங்க மனசு மட்டும் வேற எங்கேயோ அலப்பாஞ்சிட்டு இருக்கிறத உணரலாம். சோ இந்த நிலைய மாத்தி உங்க மனசையும் உடம்பையும் ஒரே சிங்ல இருக்க வைக்கிற ஒரு மெத்தட் தான் இந்த வாக்கிங் மெடிடேஷன். மெடிடேஷன்னா ஒரு இடத்துல உட்காந்து கண்ண மூடி செய்ய வேண்டிய விஷயமாச்சே, அதை எப்படி நடந்துகிட்டே செய்ய முடியும்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா முடியும். ஒரு முழுமையான தியானம் அப்படின்னா உங்களோட மனசை அமைதியா வச்சு உள்நிலையில இருந்து ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு முயற்சி. வெளியில இருக்கிற தேவையில்லாத சத்தத்துல இருந்து உங்களை தனிமைப்படுத்தி ஒரு ஆழ்ந்த அமைதிய உங்களுக்குள்ள உருவாக்குற ஒரு பயிற்சி தான் இந்த மெடிடேஷன். இதே தான் உங்களோட வாக்கிங் பிராக்டிஸோட சேர்த்து செய்ய போறீங்க. ஒரு நல்ல மைண்ட்ஃபுல்லான வாக்கிங் டைம்ல உங்க மனசை ஒருமுகப்படுத்தி சுத்தி இருக்க இயற்கையோடு உங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஆழ்ந்த அமைதியான நிலைய உங்க மனசுக்குள்ள உருவாக்குற நிலை தான் இந்த வாக்கிங் மெடிடேஷன். இன்னைக்கு ஏகப்பட்ட ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ்ல இதை சப்போர்ட் பண்ணாலும் புத்திசத்துல இருந்து தான் இது உருவாகி இருக்கும்னு நம்பப்படுது. கின்ஹென் அப்படிங்கிற இந்த வாக்கிங் மெடிடேஷன் ஜென் புத்திசத்தோட ஒரு மெத்தட்னு சொல்லலாம். நீங்க நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் உங்களோட முழு கவனத்தை கொண்டு வர இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதே போல நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் உங்க மைண்ட்ல இருக்க எண்ணத்தோடு கனெக்ட் பண்ணி உங்களுக்குள்ள இருக்க மைண்ட்ஃபுல்னஸையும் அவேர்னஸையும் வளர்க்க இந்த மெத்தடை சஜஸ்ட் பண்றாங்க. நீங்க எந்த மதத்திலையும் நம்பிக்கை இல்லாதவரா இருந்தா கூட இந்த மெத்தட் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா இதை ஃபாலோ பண்ண நீங்க எந்த மந்திரமும் கத்துக்க தேவையில்லை, வேற எந்த ஒரு குரு கிட்டையும் போய் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ சரியான பிராக்டிஸ்ல இதை டெய்லி ஃபாலோ பண்ணீங்கன்னா இதனால கிடைக்கிற நல்ல பெனிஃபிட்ஸை நீங்களே உணர முடியும். அந்த அளவுக்கு இது ஒரு சிம்பிளான அதே சமயம் பவர்ஃபுல்லான மெத்தடா இருக்கும். அது சரி, ஏற்கனவே மெடிடேஷனோட நல்ல விஷயங்களை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல வாக்கிங் பத்தின சில தகவல்களும் பரவிக்கிட்டே இருக்கு. இதுல இந்த வாக்கிங் மெடிடேஷன்ல என்ன புதுசா ஸ்பெஷலான விஷயம் இருக்க போகுது? இந்த ஜென்சி உலகத்துல ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இது எல்லாமே ரொம்ப கேஷுவலான வார்த்தைகளா மாறி போயிருக்கு. மக்கள் அவங்களோட ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கான வழிகளை தேடி போயிட்டு இருக்காங்க. ஜிம், ட்ரெக்கிங், ஹைக்கிங்னு ஏகப்பட்ட விஷயங்களை தேடி போக தயாரா இருக்காங்க. அதே சமயம் இந்த பிராக்டிஸ்ல அவங்க கூட ஒரு கனெக்ஷனை உருவாக்கவும் யூஸ்ஃபுல்லான முறையில அவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமை யூஸ் பண்ணவும் ஏதாச்சும் ஒரு வழி இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த வாக்கிங் மெடிடேஷன். வாக்கிங் போறது உங்களோட ஓவரால் பிசிக்கல் பாடிக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸான பிராக்டிஸா பல பேருக்கு பரிந்துரைக்கப்படுது. நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் என்ன மாதிரியான பிசிக்கல் ஸ்ட்ரக்சரோடு இருந்தாலும் வாக்கிங் எல்லாருக்குமான ஒரு ஈஸியான ஒர்க் அவுட்னு சொல்லலாம். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை. அதே போல எந்த ஒரு ஸ்பெஷலான பிளேஸும் தேவையில்லை. உங்க வீட்டு மொட்டை மாடி பக்கத்திலே இருக்க ஒரு சின்ன பார்க், இல்லனா உங்க ஏரியாலே இருக்க ஒரு அமைதியான ஸ்ட்ரீட்ல கூட இதை செய்யலாம். அட எதுவுமே இல்லையா, நம்ம எஸ்டிஆர் மாதிரி வீட்டுக்குள்ளேயே கூட நடக்கலாம். இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாம உங்க ஓவரால் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியற ஒரு பெஸ்டான ஒர்க் அவுட். இதே மாதிரிதான் மெடிடேஷனும். எந்த ஒரு ஸ்பெஷலான டைமோ இல்ல கைடன்ஸோ தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச நேரத்துல இதை செய்யலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் கஷ்டமா இருந்தாலும் டெய்லி அதை பிராக்டிஸ் பண்ண பெர்ஃபெக்டா செஞ்சிட முடியும். ஒரு ஆழ்ந்த அமைதியான மனநிலைய உங்க மனசுக்குள்ள உருவாக்கவும் முடியும். இந்த மாதிரியான 2 பெஸ்டான பிராக்டிஸை ஒன்னு சேர்த்து உருவாக்குனதுதான் வாக்கிங் மெடிடேஷன் மெத்தட்.
உங்க பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லாம உங்க மென்டல் ஹெல்த்தை சரி பண்ணவும் உங்களோட எமோஷனல் பேலன்ஸை உருவாக்கவும் இந்த மெத்தட் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஆதி காலத்துல இருந்தே துறவிகளும் ஆன்மீக பெரியவங்களும் இந்த பூமியோட இயற்கையோட அவங்கள கனெக்ட் பண்ணிக்க ஒரு சிறந்த வழியா இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் அவேர்னஸை வளர்க்கவும் அதே சமயம் உங்களை சுத்தி இருக்க இயற்கையோட அழகை ரசிக்கவும் கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸா பார்க்கப்படுது. இலக்கு அடையிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்க போற பாதையை ரசிச்சு அதை முழுசா உணர்றதோ ரொம்ப முக்கியம்னு புரிய வைக்கிறதா இந்த வாக்கிங் மெடிடேஷன் மெத்தட். சரி, இதை எப்படி செய்யலான்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதனால கிடைக்க போற நன்மைகளை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மைண்ட்ஃபுல்னஸ். வேற எந்த நேரத்துல நீங்க அலாட்டா கவனமா இல்லைன்னா கூட ஒரு ரிலாக்ஸான வாக்கிங் டைம்ல நீங்க கண்டிப்பா கவனமா இருந்தே ஆகணும். பிசிக்கலா பார்த்தா இதனால உங்களுக்கு வர டேமேஜை தடுக்கலாம். மென்டலி உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்லயும் உங்களோட எண்ணத்தை கவனமா வாட்ச் பண்றது மூலமா உங்களோட மைண்ட் செட், அதுல இருக்க தேவையில்லாத விஷயங்கள், கன்ஃபியூஷன், இத பத்தி எல்லாம் நீங்களே புரிஞ்சுக்க முடியும். எதை பத்தி ரொம்ப கவலைப்படுறோம், எதை நினைச்சு பயப்படுறோம், எதனால நம்ம மைண்ட் கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். இதனால உங்களுக்குள்ளேயே ஒரு டீப்பான கனெக்ஷனை உருவாக்கவும் முடியும். அதே நேரம் உங்களை சுத்தி இருக்க என்விரான்மெண்ட் பத்தின கவனத்தையும் வளர்த்துக்க முடியும். இந்த அதிகபட்ச விழிப்புணர்வு உங்களோட எமோஷனலை பேலன்ஸ் பண்ணவும் உங்களுக்குள்ள இருக்க அமைதியை அதிகப்படுத்தவும் உதவியா இருக்கு. செகண்ட், ஸ்ட்ரெஸ். நம்ம வாழ்க்கையில எல்லா சிச்சுவேஷன்லயும் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். வேலை செய்யற இடம் மட்டும் இல்லாம நம்ம வாழ்ற இந்த சொசைட்டில கூட தேவையில்லாத மன அழுத்தங்கள் உருவாகிறத தடுக்க முடியாத நிலைமையில இருக்கும். சோ இந்த டெய்லி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கவும் உங்களோட பிரசன்ட் சிச்சுவேஷனை காமா வச்சுக்கவும் சில மைண்ட்ஃபுல்லான பிராக்டிசஸ் உதவியா இருக்கும். இதுல மெடிடேஷன் மாதிரியான பிராக்டிஸ்க்கு ஒரு தனி மதிப்பு இருக்கவே செய்யுது. ஆனா இது உங்க பிசிக்கல் ஒர்க் அவுட்டோட கம்பைன் பண்றப்போ இன்னும் அதிகமான பெனிஃபிட்டை தரக்கூடியதா மாறுது. சோ உங்க டெய்லி லைஃப்ல நடக்கிற பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்ச நேரம் உங்களை தள்ளி வைக்கவும் அந்த பிரசன்ட் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணவும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். தேர்ட், பிசிக்கல் வெல்பீயிங். ஒரு நல்ல ரிலாக்ஸ்டான வாக்கிங் ருட்டீனை விட ஒரு நல்ல பிசிக்கல் ஒர்க் அவுட் வேற எதுவுமே இருக்க முடியாது. இதனால உங்களோட ஓவரால் ஹெல்த்தையே சரியா வச்சுக்க முடியும். தொடர்ந்து வாக்கிங் போனா உங்களோட மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், உங்களோட ரத்த ஓட்டத்தையும் சீரா வச்சுக்க முடியும். சோ நீங்க ஓவராலா ஃபிட்டா இருக்க இந்த சிம்பிளான வாக்கிங் பிராக்டிஸ் மட்டுமே போதும். சில பேர் இந்த வாக்கிங் போறதால உங்களுக்கு பெருசா எந்த பெனிஃபிட்டும் தராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப நாளா தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா அவங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு இது எவ்வளவு உதவியா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கூட உங்களோட தோற்றத்துல ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு பிசிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்க வாக்கிங் பிராக்டிஸோட மெடிடேஷனையும் சேர்த்தா உங்க உடம்பு மட்டும் இல்லாம மனசையும் சேர்த்து வளர்க்குற ஒரு முழுமையான பயிற்சியா இருக்கும். ஃபோர்த், கிளாரிட்டி. இந்த வாக்கிங் மெடிடேஷன் உங்களோட மனசுக்குள்ள ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். இந்த கிளாரிட்டி உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை பத்தி யோசிக்க வைக்கும். இதெல்லாம் சும்மா ரீல் சுத்துற விஷயமா நினைக்காதீங்க. முடிஞ்சா நீங்களே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன்ல யார்கிட்டயும் பேசாம ஒரு 5 நிமிஷம் கவனமா நடந்து பாருங்க. அது ஒரு சின்ன ரூம்ல கூட செய்யலாம். அதுக்கப்புறம் உங்க மைண்ட்ல ஒரு விதமான தெளிவு கிடைக்கிறத பார்க்கலாம். எந்த இடத்துல ஒரு தெளிவான சிந்தனை இருக்கோ அங்கதான் புது ஐடியாஸ் உருவாகும். எந்த ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் ஒரு தெளிவான முடிவை யோசிக்கிற அமைதியை உங்களுக்குள்ள கொண்டு வர முடியும். சோ ஒரு விஷயத்தை பத்தின ஆழமான புரிதல் உருவாக இந்த வழி ரொம்ப சிறந்ததா இருக்கும். ஃபிஃப்த், நேச்சர். இயற்கை மட்டும்தான் உங்களுக்கான நிலையான அமைதியை கொண்டு வர முடியும். அது ஒரு இசையா இருக்கலாம், ஒரு பறவையோட ஓசையா இருக்கலாம், இல்லனா ஒரு அழகான பூவா கூட இருக்கலாம். ஒரு அழகான இயற்கையான சூழல் உங்களை அமைதியா நிதானமா யோசிக்க வைக்கும். சோ இந்த இயற்கையோடு உங்களை கனெக்ட் பண்ணிக்க கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ் தான் இந்த வாக்கிங் மெடிடேஷன். கடல் அலைகளை இல்ல ஒரு பூவை பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அதுல கிடைக்கிற ஒரு நிம்மதி, ஒரு ஆழமான தெளிவை உங்களுக்குள்ள கொண்டு வரும். சோ உங்களை சுத்தி இருக்க அழகை நேசிக்கவும் அதுக்கான நன்றியை சொல்லவும் இந்த மெத்தட் கண்டிப்பா உங்களுக்கு உதவும். அதே போல வாக்கிங்னா சும்மா ஏதோ ஒரு மியூசிக்கை காதுல கேட்டுட்டு ஒரு ரோபோட் மாதிரி நடந்து போறது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்க இயற்கையோட அழகை ரசிச்சுக்கிட்டே உங்களுக்கான அமைதியை தேடி போற வழிதான் இந்த வாக்கிங் மெடிடேஷன். நம்மளோட ஹெல்த்துக்கான கண்ட்ரோலை நம்ம கையில எடுத்துக்கிற ஒரு சரியான வழிதான் இந்த மெத்தட். சரி, இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த ப்ராசஸை எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல பிராக்டிஸ் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸ்டெப் 1, இடம். உங்களுக்கான பெஸ்ட் பிளேஸை சூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. அது ஒரு பார்க்கா இருக்கலாம், இல்லனா ஒரு அமைதியான ரோடு, இல்ல உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க பெரிய ரூம், இல்லனா மொட்டை மாடி, இப்படி எது வேணாலும் இருக்கலாம். எந்த இடத்துல நீங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நடக்க முடியுமோ, எது உங்களுக்கான ஒரு அமைதியை தர முடியுமோ அந்த இடத்த சூஸ் பண்ணுங்க. அந்த இடம் உங்களுக்கு மென்டலாவும் பிசிக்கலாவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வகையில இருக்கணும். ஸ்டெப் 2,
நோக்கம். உங்க பிராக்டிஸோட ஏம் என்ன? ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் பத்தி யோசிக்கணுமா, இல்ல ஒரு ஹெக்டிக்கான ப்ராசஸ்ல இருந்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கணுமா, இல்லனா உங்களோட பிரசன்ட் சிச்சுவேஷனை பத்தின ஒரு டீப்பான கிளாரிட்டி கிடைக்கணுமா? இப்படி எதுக்காக இந்த பிராக்டிஸ் இப்ப செய்ய போறீங்கன்னு ஒரு தெளிவை உங்களுக்குள்ள கொண்டு வர்றது ரொம்பவே முக்கியம். சிலருக்கு எந்த ரீசனும் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா ஒரு சரியான நோக்கத்தோடு இதை செய்யறப்போ உங்களோட டைமை இன்னும் எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டெப் 3, விழிப்புணர்வு. நீங்க நிக்கும் போதும் நடக்கும் போதும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் உங்க உடம்பு எப்படி மூவ் ஆகுது, உங்க மைண்ட்ல இருக்க எமோஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கு, நீங்க என்ன மாதிரியான எண்ணங்களை வச்சிருக்கீங்க, இப்படி எல்லாத்தையும் கவனிக்கணும். நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் உங்க உடம்பும் மனசும் எப்படி வேலை செய்யுதுன்னு கவனிச்சு பார்க்கணும். ஸ்டெப் 4, அப்சர்வேஷன். நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்க முழு கவனம் இருக்கணும். உங்க காலை எடுத்து வைக்கிறப்போ எப்படி ஃபீல் ஆகுது, உங்களோட பாடி வெயிட் எப்படி பேலன்ஸ்டா இருக்கு, உங்க பாதத்துல இருக்க உணர்வு எப்படி இருக்கு, நீங்க முன்னாடி நடக்கிறப்போ என்ன மாதிரியான ஆக்ஷன் இருக்கு, இப்படி எல்லா சின்ன சின்ன டீடைல்ஸையும் கவனிங்க. இதுவே உங்களுக்கான ஒரு அமைதியான நிலையை உருவாக்கும். ஸ்டெப் 5, பிரீத்திங். மூச்சு விடுறது ஒரு பிசிக்கல் ப்ராசஸா இருந்தாலும் அதை கவனத்தோடு செய்யறப்போ ஒரு அமைதியான நிலைய உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியும். உதாரணமா, ஒரு காலை எடுத்து வைக்கும் போது நீங்க மூச்சை உள்ள இழுக்கணும். அதே நேரம் அடுத்த காலை எடுத்து வைக்கிறப்போ மூச்சை வெளியே விடணும். இந்த மாதிரியான பிரீத்திங் பிராக்டிஸ் செய்யறப்போ உங்க உடம்பையும் மனசையும் ஒரே ரிதம்ல வச்சுக்க முடியும். இது உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸை கூட சரியா வச்சுக்க உதவும். அதே போல உங்களோட பேசிக் மெமரியை அதிகப்படுத்தவும் இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸ்டெப் 6, சென்சஸ். உங்களோட சென்ஸை ஆக்டிவா வச்சுக்க இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களை சுத்தி இருக்க நேச்சரோட கலர், வாசனை, சத்தம் இது எல்லாத்தையும் முழுசா அனுபவிங்க. உங்க உடம்புல படுற அந்த காத்தோட மெல்லிய உணர்வு, இதெல்லாம் உங்களோட உணர்வுகளை எப்படி மாத்துதுன்னு ஃபீல் பண்ணுங்க. இந்த ஃபீல் உங்களை இன்னும் அமைதியா யோசிக்க வைக்கும். உங்களோட ஆள் மனசுல இருந்து ஒரு ஹாப்பியான ஃபீலை உருவாக்கும். ஸ்டெப் 7, தாட்ஸ். சில நேரம் உங்க மனசுல வர எண்ணங்கள் ஒரே நோக்கத்துல இருக்காது. அங்க இங்க அலைப்பாயிர மனசுல இருக்க எண்ணங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க. அதை அப்படியே ஏத்துக்கோங்க. அந்த எண்ணத்தை எப்படி உங்க மனசை விட்டு போக வைக்கிறதுன்னு யோசிக்காம திரும்பவும் நடக்கிறதுல இல்லனா உங்களோட பிரீத்திங் ப்ராசஸ்ல கவனம் செலுத்துங்க. அதை சரியா அனலைஸ் பண்ணி உங்களை பாசிட்டிவா வச்சுக்கிற வழிகளை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டெப் 8, ஸ்பீட். இந்த வாக்கிங் மெடிடேஷன் பிராக்டிஸ்ல உங்களுக்கு ஏற்ற ஸ்பீடை நீங்களே சூஸ் பண்ணலாம். ஆனா பெரும்பாலும் மெதுவான ஸ்பீட்ல போறது தான் நல்ல சாய்ஸா இருக்கும். அப்பதான் அந்த பிராக்டிஸ கவனத்தோடு செய்ய முடியும். சிலருக்கு நார்மலான ஸ்பீட்ல நடக்கிறதா செட் ஆகும். ஆனா சிலருக்கு ஃபாஸ்டா நடக்கிறது கூட ஈஸியான பிராக்டிஸா இருக்கும். சோ எது உங்களுக்கு செட் ஆகுமோ, எந்த ஸ்பீட் உங்களை கம்ஃபர்டபுளான ஸ்டேட்ல வச்சுக்குமோ அதை செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸ்டெப் 9, ரிஃப்ளெக்ட். இதுவரை பார்த்த எல்லா ஸ்டெப்பையும் செஞ்சு முடிச்சாலும் இந்த 9th ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். உங்க வாக்கிங் மெடிடேஷனை முடிச்சதும் ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் நிதானமா அசையாம ஒரே இடத்துல உட்காந்து கண்ணை மூடி கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் உங்க மனசுல இருந்த அந்த எண்ணத்தையும் எக்ஸ்பீரியன்ஸையும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ப்ராசஸ இன்னும் எப்படி சரி பண்ண முடியும்னு, உங்களுக்குள்ள வர தேவையில்லாத எண்ணத்தை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்கான ஒரு ரிவ்யூவா இருக்கும். அடுத்த டைம் இதை செய்யும் போது இன்னும் மைண்ட்ஃபுல்லா எப்படி பண்ணலாம்னு ட்ரை பண்ணலாம். ஸ்டெப் 10, டெய்லி பிராக்டிஸ். முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு டெய்லி பிராக்டிஸ செய்ய பாருங்க. மார்னிங் இல்லனா ஈவினிங் டைம் எது உங்களுக்கான பீஸ்ஃபுல்லான நேரமா இருக்கோ அந்த நேரத்தை சூஸ் பண்ணுங்க. இந்த 2 டைமும் இல்லனா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பிரேக் டைமை கூட இந்த பிராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சோ எந்த ஒரு பிராக்டிஸையும் தொடர்ந்து செய்யறப்போ அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரும். இந்த எல்லா ஸ்டெப்பையும் சரியா செஞ்சு முடிச்சா உங்க மைண்ட்ல ஒரு அமைதியான உணர்வை கொண்டு வர முடியும். ஒரு ஆழமான தெளிவையும் ஃபீல் பண்ண முடியும். இப்போ இதை இன்னும் அதிகப்படுத்த சில பிராக்டிக்கலான டிப்ஸையும் தெரிஞ்சுக்கலாமா? நல்ல கம்ஃபர்டபுளான ஷூஸ், நல்ல ட்ரெஸ் இது எல்லாமே உங்களோட பிசிக்கல் மூவ்மெண்ட்டை ஃப்ரீயா ஈஸியா வச்சுக்க உதவும். மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம உங்களோட மைண்ட்ஃபுல் பிராக்டிஸ்ல மட்டும் கவனம் செலுத்த உதவும். அதே மாதிரி தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் கம்மி பண்ண முயற்சி பண்ணுங்க. மொபைல் யூஸ் பண்றதும் நோட்டிபிகேஷன்ஸ் செக் பண்றதும் உங்களோட கவனத்தை சிதற வைக்கும். குறைஞ்சது அந்த ஒரு ½ அன் அவர் மட்டுமாவது மொபைல் யூஸ் பண்ணாம இருக்க ட்ரை பண்ணுங்க. உங்களோட முழு கவனமும் அந்த பிராக்டிஸ்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல சில தேவையில்லாத பார்ட்னர்ஷிப்பை கூட அவாய்ட் பண்ணலாம். சும்மா ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு உங்க மைண்டை டைவர்ட் பண்ற நபர்களை அவாய்ட் பண்ணுங்க. எல்லா விதத்திலையும் உங்க கவனம் சதறாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. கூடவே அடிக்கடி லொகேஷன்ஸ் சேஞ்ச் பண்றது கூட உங்களோட பிராக்டிஸை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தும். பார்க், பீச் இல்லனா நேச்சுரல் லொகேஷன் இந்த மாதிரி வேற வேற இடத்துல இந்த பிராக்டிஸை செஞ்சு பார்க்கலாம். இந்த லொகேஷன்ஸ் உங்களை இன்னும் என்கேஜிங்கா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண வைக்கும். ஒருவேளை இந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் இல்லாதப்போ உங்க வீட்ல கூட லொகேஷனை சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணலாம்.
உங்க வீட்டுக்கு வெளியே இல்லனா மொட்டை மாடி இல்லனா ஹால் இப்படி வேற வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க. அதே போல சில நேரம் ஒரு கைடன்ஸோட மெடிடேஷன் பண்றது சிறந்த வழியா இருக்கும். சோ ஆன்லைன்ல உங்களுக்கு ஏத்த மாதிரியான பல மெடிடேஷன் சேனல்ஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுத்து அதையும் சேர்த்து பயன்படுத்தி பார்க்கலாம். இதனால உங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாகும். சில நேரம் உங்களுக்கு யூஸ் ஆகுற ஒரு அஃபர்மேஷன்ஸை கேட்க கூட இந்த பிராக்டிஸை பயன்படுத்தலாம். இதனால உங்களோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும். உங்க மைண்ட்ல இருக்க நெகட்டிவ் எண்ணங்கள் கம்மியாகும். கூடவே ஃபோக்கஸையும் அதிகப்படுத்தலாம். அதே போல உங்க மார்னிங் ரொட்டீன்ல நீங்க இதை பண்றப்போ அந்த நாளுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த நாளுக்கான ஆக்டிவிட்டிஸை பிளான் பண்ணவும் அந்த முழு நாளையும் எனர்ஜெட்டிக்கா ஃபேஸ் பண்ணவும் இந்த பிராக்டிஸ் உதவியா இருக்கும். அதே போல கார், பைக் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நடக்கிற பழக்கத்தை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. பக்கத்துல இருக்க கடைக்கு போக இல்லனா கோவில் மாதிரியான ரிலீஜியஸ் பிளேசஸ்க்கு போறதுக்கு வெஹிக்கிள்ஸ் அவாய்ட் பண்ணி பாருங்க. சில ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸோட கலந்து இந்த பிராக்டிஸ் செய்யறது இன்னும் அதிகமான பெனிஃபிட்டை கொடுக்கும். சோ இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்போ உங்களோட பிராக்டிஸை இன்னும் ஈஸியா செய்ய முடியும். இப்ப இருக்க மாடர்ன் ட்ரெண்ட்ல புதுசா ஏகப்பட்ட பிராக்டிசஸும் நம்பிக்கைகளும் வந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாமே நல்லதுன்னு ஏத்துக்கவும் முடியாது, புரியாத விஷயத்த கெட்டதுன்னு ஒதுக்கவும் முடியாது. சோ புது விஷயங்களுக்கு நாமளே அடாப்ட் பண்ணிக்க கத்துக்கணும். அதுல இருக்க நல்ல விஷயங்களை உங்க டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றதும் உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்க உதவும். இந்த வாக்கிங் மெடிடேஷன் அவ்வளவு ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்ல. வாக்கிங் அப்புறம் மெடிடேஷன் இது ரெண்டுமே பல காலமா நடைமுறையில இருக்க ஒரு நல்ல ஹேபிட் தான். சோ இந்த ரெண்டையும் சேர்த்து ட்ரை பண்றப்போ அதோட பெனிஃபிட்டை நம்ம முழுசா அனுபவிக்க முடியும். அதே போல எவ்வளவு நல்ல பிராக்டிஸா இருந்தாலும் ஒரு சில பிராக்டிஸ் மட்டும்தான் பண்றதுக்கு ஈஸியா எல்லாருக்கும் காமனான சிம்பிளான விஷயமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிராக்டிஸ் தான் இந்த வாக்கிங் மெடிடேஷன். சோ இந்த பிராக்டிஸை பத்தின ஒரு நல்ல புரிதலை தரது தான் இந்த பதிவோட நோக்கமே. மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.